நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகர் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்ராக்டாக நிறைய விஷயங்களாங்க ஒரு பக்கம் ட்ராக்ல குட்டு குட்டு குட்டுன்னு ஓடின்னு இருக்குங்க. அது போல தான் நம்ம மல்லி ஒரு பக்கம் அவங்களோட ட்ராக்ல அவங்க கரெக்டாக போயின்னு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் உன் ட்ராக்ல நான் வந்தால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா என்கிற சுடரி வராங்க உள்ள என்ட்ரி. இப்போ ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க சுடரி அவங்கள அடித்து தர மாட்டாள், அவளுக்கு ஓட விடணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு தடவை இன்னொரு வாழ்க்கையில் போயிட்டு குறுக்கிட மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஆளெல்லாம் அடித்து ஓட விடணுமா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக அடித்து ஓட விடணுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்வு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு திடீர்னு ரேணுகாவை திட்டிடுறாங்க. எதுக்குக்கா எப்போ பார்த்தாலும் அந்த மல்லிக்கிட்டே போயிடுறீங்க, அந்த மல்லியை பார்த்த கூட ஆக மாட்டேங்குது, பொத்துக்கிட்டு வருது, உங்கள் வாழ்க்கையை நாசனம் பண்ண வந்தவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷா ஒரு பக்கம் அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே ஃபயர் மாதிரி ஒரு பக்கம் பத்திக்கிறாங்க. என்னடா இது, ஃபயரே வைக்காம ஒரு பக்கம் பத்திக்கிறான்னா அப்படி என்னவா இருக்கும், என்னதான் வேலை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் இருக்குதானே. ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு தராங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு அங்கே வந்துடுறாரு. என்ன நிஷா எப்போ பார்த்தாலும் பிடிச்சி திட்டினே இருக்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருந்துன்னு போறா, மல்லி அவள் கூட இருக்கிறதா அவள் பிடிச்சிருக்குன்றா, அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஷா சைலண்டாக வாயை முடிட்டு கம்முன்னு கப்சுப்புன்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்ம ரேணுகா அடிமட்ட லெவலுக்கு ஒரு பக்கம் அடிபட போகிறாங்க. இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி மாசா கிளாஸாக ஒரு பக்கம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க என்ட்ரி கொடுத்தாவே அது கிளாஸ் தானடா, அது எப்படா நம்ம மாசு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் கரெக்டாக ரேணுகா வரவும் அந்த இடத்துல எண்ணெயை லைட்டாக ஊற்றி விட்டுறாங்க. அப்படியே அந்த எண்ணெயில் காலை வச்சு வலி அப்படியே விடுறாங்க பாருங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லியும் விடுறாங்க. விஜய் அந்த இடத்துல இருக்காரு. இப்போ மல்லியை பிடிப்பாங்களா ரேணுகாவை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஆப்ஷன் ஏ மல்லி, ஆப்ஷன் பி மல்லி, ஆப்ஷன் சி ரேணுகா. இப்போ நம்ம விஜய் யாரை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை தாங்க. மல்லி ஏன்டா மல்லிக்கு மட்டும் ஏபி எப்படி இருந்தாலும் மல்லியை தான் காப்பாற்ற போறாரு, அதனால மல்லி பேரை 2 டைம் சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சா உடனே மல்லியை காப்பாத்திடுறாரு. அதே சமயத்தில் ரேணுகா கீழே வந்து அம்மான ஒரு சவுண்டு, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள அடடா அந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம். உடனே பார்க்கணுமே நம்ம கதிரேசன் வந்து என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், பொண்ணு இந்த வயசுல ஓடி விளையாடுன்னு சொல்லிட்டு நான் எங்க எதிர்பார்த்தேன். நல்ல வேலை மல்லியை பிடிச்சிட்டலாம், மல்லிக்கு அடியாகிட்டு இருக்கா. டே அப்போ என் பொண்ணு கடியாயிருக்கு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலடா. டே நான் உன் முதல் மனைவிடா, நீ ஃபஸ்ட்டு மனைவியே இல்லை, நீ யாருன்னே தெரியாது. இந்த வீட்டுக்கு ஒரு 420 4G கேப் மாதிரி முள்ள மாதிரியே அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கா. உன்னை வந்து எப்படி கவனிக்கணுமோ அப்படி தானே கவனிக்கணும் மிஸ்ஸஸ் சுடரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இன்னது சுடரியா, என் பேர் இவனுக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி எதுக்கு வந்தாங்க வீட்டுக்கு, அவங்க வந்ததும் எல்லா ஆதாரத்தையும் எட்டுன்னு வந்து நம்ம விஜய் கிட்ட அப்படியே சும்மா வெட்ட வெளிச்சத்துக்கு தெட்ட தெளிவாக அழகாக வீடியோ போட்டு காட்டிட்டாங்க. அதை பார்த்த விஜய் அப்படியே சும்மா ரணகாலத்தில் ஒரு பக்கம் கொதிக்கிறாரு. போயும் உன்னெல்லாம் ஒரு ஆள் நினச்சி உன்னெல்லாம் நம்பின பார்த்தியா, நீ செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. என்ன விஜய் பண்றது, இந்த காலத்துல யாரை நம்புறதுன்னே சொல்லிட்டு தெரியல விஜய், எல்லாரும் ஒரு பக்கம் கேடு கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காப்ல. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் புலம்பல் அதிகமாக மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவருதுன்னு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணிமா நீங்க எப்பமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க பொண்ணு கீழே விழுந்தாங்களே அப்படியே சும்மா லபக்குன்னு அப்பவே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா என்னலாமா நடக்குது இந்த வீட்டுல, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது என் பொண்ணு சுயநினைவு வரமாட்டாளான்னு சொல்லிட்டு நினைச்சா சுயநினைவு வந்துருச்சு. ஆனா அவளுக்கு பழைய நினைவு எல்லாமே மறந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியலமா. ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் விஜய் மேல அந்த காதல், அந்த ஈர்ப்பு வளையம், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரும்பு தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் ஆல்ரெடி மல்லி இருக்காது. மல்லி இருக்கிற போது என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இது முடிஞ்சு போன கேஸ், இது முடிஞ்சு போன டாபிக். இதனால இனிமேல் இந்த டாபிக் எடுத்து நம்ம ரன் பண்ண முடியாது. அதனால இது அப்படியே எந்த அளவு கழட்டி விட முடியுமோ கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணி சொல்ல, என்னம்மா பேசுற, என் பொண்ணை பார்த்து என்ன பேசுற, என் பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு தெரியுமா, நீ எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு தெரியுமா, உன் பொண்ணு எப்படி இந்த உலகத்தை விட்டு போனான்னு சொல்லிட்டு தெரியுமா, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா, இதெல்லாம் பண்ணது எந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. அதான் என் பொண்ணு உயிரோடு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன் பொண்ணுன்றே இவன் உன் பொண்ணே இல்லை, இவன் வந்து ஊராமட்டார் பொண்ணு. இந்த ஆதாரத்தை கொஞ்சம் பாரு, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா, அந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாமே ஒரு பக்கம் மாறுதல இருக்கு. ஆனால் ரேணுகாவுக்கும் இந்த பிளட் குரூப் இல்லையே, என்னடா இது குழப்பமா இருக்கு, ஒரு வேலை இவங்களே நடிக்க வைக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் ஒரு சந்தேகம். ஏன்னா தான் பொண்ணை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு. இந்த சமயத்தில் இந்த மாதிரியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கும். அது போல எல்லாமே ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல,
இவங்க சொல்றது ஒரு பக்கம் வாஸ்தவமாவும் இருக்கலாம், யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பாரு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ராஜேஸ்வரி உட்காந்து அவளை நான் தான் பக்கம்னு தீத்து கட்டு இன்னும் அவ இருக்கான்னா எனக்கு சந்தேகமா இருக்கு, இது உண்மையான ரேணுகா தானா, இதனா ஆதாரம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயின்னு போயினே இருக்குங்க. ஐயா என்னடா இது, நமக்கு வந்த தலைவலி இப்படியே ஒரு பக்கம் நடந்துச்சுன்னா நம்ம என்னதான் பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நமக்கு ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு இருக்கு. சரி உர்ரா, ஏதோ ஒண்ணு நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நடந்து விட்டா கடவுள் இருப்பதிகேனோ அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, எல்லாமே நமக்கு வாஸ்தவமாக தான் இப்போதைக்கு இருக்கு, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரி தான் இருக்கு. ஆனால் நம்ம விஜய்க்கு பார்த்தீங்களா ஒரே கல்லில் 3 மாங்காய், மல்லி, மறுபக்கம் ரேணுகா, அதே சமயத்தில் ரஞ்சிதம், நிஷாவும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்காரு, கொடுத்து வச்சிருப்பா டேரக்டர். என்னவா எப்போ பார்த்தாலும் ஹீரோவுக்கு மட்டும் அப்படியே சும்மா போட்டி ஒரு பக்கம், அப்படியே சும்மா கலக்குன்னு ஒரு பக்கம் போட்டியில் அப்படியே சும்மா நக்குள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டி மேலே போட்டி. இவர் பண்ணுறது ஹீரோக்கெல்லாம் கொடுக்குற ஆப்ஷனை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஆர்வத்தில் போயிடும் போல சொல்லிட்டு ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு தூக்கம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் எல்லாம் ஆடியன்ஸும் பார்த்துன்னு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.